வணக்கம் மக்களே, செல்வத்து ஜூவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டதுக்காக சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட்டுன்னு வச்சுக்கலாம். ஆஃப் ஸ்குவாட் நான் பண்ண மாட்டேன், ஃபுல் ஸ்குவாட் தான் பண்ணுவேன். உண்மையாலுமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போயிட்டா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. என்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை பார்க்க முடியாது. வான்னா கூட வரமாட்டேன் ஜிம் விட்டு. ஆனால் என்னை இழுத்துன்னு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரியே சரி, அவுட்டோரு நான் எங்கெங்கே போனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன் அப்படின்னா, ஜிம் போனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன். அதே மாதிரி ஷூட்டிங் அவுட்டோர்னால் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஊருக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன். ஆனால் என்னை கட்டி இழுத்துன்னு போகிறது தான் விஷயம். போயிட்டேன்னா அங்கேருந்து இங்கே வரமாட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்ட ஃபுல் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம், அப்டமனுக்குன்னு சொல்லலாம், எது வேணால் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது வந்து லெக் ரைஸ், நீ ஸ்டிச், நீ அப்புறம் எப்போவுமே நான் வார்ம் அப் வந்து ஃபுல்லாக கொடுப்பேங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் கேப் விட்டு போகிறதுனால ஃபுல் வார்ம் அப்பு, கையில் விரல்லேருந்து உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நான் ஃபுல் வார்ம் அப் கொடுத்துட்டு தான் மற்ற விஷயத்த நான் வந்து பார்ப்பேன். அது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறனோ இல்லையோ, 2 மாதம் கழித்து போனாலும் இதெல்லாம் என்னோடய ப்ராப்பரில் கண்டிப்பாக வந்துடும். மிஷின் ஒர்க் அவுட்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன், பட் எடுத்தால் கண்டிப்பாக நான் போடுறேன். எடுப்பேன். இருந்தாலும் கிரவுண்ட் ஒர்க் அவுட் நிறைய பண்ணுவேன். ஏன்னா மிஷின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு விட்டால் இதாகிடும் அப்படின்றதுனால. கரண்ட்டு போயிட்டு வந்துச்சுங்க, அப்போ கூட நான் விடலை. சரி பரவாயில்ல பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். லெக் ரைஸுன்றது படுத்துட்டு பண்ணுறது கிடையாது, படுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெக் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஊனாமையே நான் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் சைடு ரைஸ் பண்ணணும், நான் பண்ணலை. என்னென்ன ஞாபகம் இருக்கோ நான் பாட்டு பண்ணிட்டு வருவேங்க. ஜிவி ஒர்க் அவுட்லாம் பெருசாக கிடையாது, ஆனால் எப்போ பண்ணாலும் ஒழுங்காக பண்ணணும்னு நினப்பேன். அது மட்டும் தான் ஜிவி. ஸோ இது வந்து பேக்குக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது பண்ணாலும் 3 செட்டு கம்பல்சரி பண்ணுவேன். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு வந்து வீடியோஸ் அனுப்புகிறேன், ஏன்னா கேட்டிங்கல்ல. அதனால் நாளைக்கு மட்டும் ஜிம் போக முடியாமல் இருக்கட்டும், உங்களை பேசிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் கிடையாதுன்றதுனால தான் எப்போவுமே என்னோடய செல்ஃபி ஆங்கிள்ஸில் போட்டு ஃப்ரேம்ஸ் வச்சு நானே எடுத்துருவேன். எல்லா வீடியோஸும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் நானே மட்டும்தான் செல்ஃபி வீடியோஸ் எடுப்பேன். ரீல்ஸ்லேயும் சரி, இது வரைக்கும் ஸ்டிக் யூஸ் பண்ணதே கிடையாது. போகிற பக்கம்லாம் எங்கே நம்ம ஸ்டிக்கை இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது. இப்போ ஒரு 4 நாளாக போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் ஒழுங்காக போனோன்னு வச்சுக்கோங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு. போனால் தானே. இன்னும் நாளைக்கு ஊருக்கு போகணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் போகணுமான்னு. 2 நாள் வேலை அங்கே இருக்குது, 3 நாள் வேலை இருக்குது. அது ஆனால் ஒரே நாளில் முடியுமா இல்லை அதுக்காக இன்னொரு வாட்டி போயிட்டு வரணுமான்னு தெரியல. ஸோ 5 கிலோ பிளேட் போட்டு நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். எவ்வளோ பிளேட் போடுவேன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இது கண்டிப்பாக லேடிஸ் எல்லாருமே இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக வருஷத்தில் அதிகபட்சம் எண்ணி பார்த்தா அதிகபட்சம் வருஷத்துக்கே ஃபீஸ் கட்டிடுவேன். ஆனால் எண்ணி பார்த்தா ஒரு 3 மாதம் போவேன், மீதி 9 மாதம் ஓபி அடிச்சிடுவேன். மீன்ஸ் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, டைம் இருக்காது.